கோடீஸ்வரி, ஐஸ்வர்யா 2 பேருமே பேசிக்கிறாங்க. "உன் வீட்டுக்கார என்ன பண்ணலாம் இரு, மாற்றலாம், நல்லவரா மாற்றலாம்" அப்படின்னு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. "சரி, நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீ எல்லாமே பண்ணு, எல்லாமே நல்லதாக நடக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா தூங்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அப்படியே எழுந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே தாத்தா அந்த பக்கமாக போகிறாரு. "என்னம்மா ஆச்சு ஐஸ்வர்யா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை, வயிறு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. "என்ன தாத்தா?" "இங்கே பாரு, உன்னோட பொண்டாட்டி உன் குழந்தை நீ தான் நல்லா பார்த்துக்கணும், புரியுதா? கூட இருந்து பார்த்துக்கணும், என்ன கேட்டாலும் செய்யணும், கூடவே இருக்கணும், புரியுதா? நீ மட்டும் எதுவுமே செய்யாமல் இருந்த உனக்கு எதுவுமே கிடைக்காது, புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து போகிறாரு. இதை கேட்டோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐஸ்வர்யா. "இங்கே வாடா வா" அப்படின்னு சித்ரா தேவி கூப்பிடுறாங்க. "அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுடா, இல்லைனா அவ்வளோதான், இந்த சொத்தில் நமக்கு எதுவுமே கிடைக்காதுடா" அப்படின்னு சித்ரா தேவி சொல்கிறாங்க. "என்ன வேணும் ஐஷு உனக்கு?" எனக்கு ஜூஸ் வேணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, நாங்கள் போய் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொண்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு சமையல் ரூமில் போடுறாங்க. ஆனால் போடவே தெரியல கௌதமுக்கு, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து கோடீஸ்வரி, ஐஸ்வர்யா 2 பேருமே உட்காந்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. "எந்தாம்மா ஜூஸ் இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கௌதம் ஐஸ்வர்யாவுக்கு கொடுக்குறாரு. "என்ன, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு இது வேண்டாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ, இது வேண்டாமா? சரி சரி, நீ போடா, நீ போயிட்டு புதுசாக ஜூஸ் போட்டு கொண்டு வா போ" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. அதே மாதிரி கௌதம் போகிறாரு. போயிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. பயங்கரமாக 2 பேருமே சிரிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஐஸ்வர்யா நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. திடீர்னு எழுந்துக்கிறாங்க. எழுந்து ஃபோன் பண்ணுறாங்க சித்ராதேவிக்கு. "இங்கே பாருங்கள், எனக்கு இப்போது ஒரு காஃபி குடிக்கணும் போல இருக்குது, உங்களால் போட்டு தர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆ ஆ, இதோ வரேன் அப்படின்னு சித்ராதேவி எழுந்து வராங்க. "எனக்கு கொஞ்சம் நல்லா ஒரு காஃபி போட்டு கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. "இதோ நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன்." ஆமாம், இவளுக்கு காஃபி வேணுமா, காஃபி, இந்நேரத்துக்கு எழுப்பி எப்படி சாவடிக்கிறா பாரு, இவெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே திட்டிக்கிட்டே காஃபி போடுறாங்க. காஃபி போட்டு கொண்டு வந்து இந்த ஐஸ்வர்யான்னு கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிக்கிறாங்க. "ஆ, தேங்க்ஸ் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு. சித்ராதேவிக்கு கோவம் அதிகமாக.